ஹலோ கைஸ், என்ன எடுத்தோன்னே பொட்டியெல்லாம் காமிக்கிறான்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருக்கிற வீட்டை பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு புது வீட்டுக்கு நான் போக போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு தான், சொந்த வீடு இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்கேஜ். இந்த 3 பேக் பத்தலின்னு ஒரு குட்டி 3 கட்டப்பை பேக்லேன்னு ஒரு கட்டப்பையில் போட்டிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பெட்டு, அதை அப்படியே பார்த்தீங்கன்னா சுருட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா டாக்ஸி புக் பண்ணணும். இத்தனையும் டாக்ஸியில் எங்கே ஏற்றுறதுன்னு தெரில. ஏதோ ஒரு டாக்ஸியை புக் பண்ணி ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ட்ராவலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிற வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் அப்படியே காமிச்சிடல அப்படின்னு வந்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எப்படி இருந்துச்சோ வந்த புதுசில் அதே மாதிரி அப்படியே வச்சுட்டேன். இது எத்தாப்புல இருக்கிற பாத்ரூம். என் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இந்த சைடு போகும். இது பார்த்தீங்கன்னா ஹாலு. வாஸ்துப்படி அந்த சைடு இந்த சைடு இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு மாற்றி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓனர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் சரின்ட்டு நேற்று ஃபுல்லாக எல்லாத்தையும் இழுத்து மாற்றி வச்சாச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் பழைய வீடியோ ஒன்று வச்சுருந்தேன். வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே வீடு எப்படி இருந்துச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸாக வச்சு பொருளில் எங்கே இருக்குன்னு கரெக்டாக அடையாளம் பார்த்து ஒரு இன்ச்சும் கூட பார்த்தீங்கன்னா மாறாமல் அதே இடத்துல வச்சாச்சு. கர்டைன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. எலக்ட்ரிசிட்டி, ஹீட்ரு, ஃபேனு, லைட் எல்லாமே ஆஃப் பண்ணியாச்சு. இது பார்த்தா கிச்சனு. இதுக்கு எங்கே லைட் இருக்குது? இங்கே இருக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை விட்டு காலி ஆனவங்க அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நான் புதுசாக போகிற வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதே ரெண்ட்டு தான், இதில் இருக்கிற மாதிரியே தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலைக்கு பக்கம், சிட்டிக்கு நடுவில் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது வேலை ஏதோ ஒரு அடுத்த புதுசாக ஒரு பார்ட் டைம் வேலை பிடிக்குன்னா கூட ஈஸியாக பிடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வில்லேஜ் மாதிரி, கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் பண்ணி எல்லா வேலைக்கு போக வேண்டியதுக்கு. அதனால் கொஞ்சம் பக்கத்தாலேயே பார்த்தாச்சு. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டை காலி பண்ணியாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா மீட்டர் ரீடிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே மீட்டர் கணக்கு வச்சு தான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நான் கிளம்பிட்டேன். இன்றைக்கோட ஓனர்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் சைன் ஆஃப் பண்ண சொல்லிட வேண்டியதுதான். இப்போ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை மட்டும் கட்டினா முடிஞ்சிச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் அவங்களே கழிச்சிருவாங்க. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு, ஆனால் இந்த ஒய்ஃபை ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் கீழே சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுவோம். நாங்கள் ஆன்லைனில் அப்படியே கேன்சல் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க புதுசாக ஒன்று வாங்கி மாட்டிக்குவாங்க. இல்லை பழசு வேணால் வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே வேறு ஒரு ஒய்ஃபை இது இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வெர்ஜின் மீடியா. இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ பிடின்னு ஒரு ஒய்ஃபை வச்சுருந்தாங்க. அது நல்லா இல்லைன்ட்டு நாங்கள் இதை ஒன்று வாங்கினோம். இப்போ நாங்கள் இதை விட்டு போகிறோம். எங்களுக்கு வேணுது எடுத்துவாங்க, இல்லைன்னா பழைய பிடி எடுத்துவாங்க. ஓகே கைஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு போனோடனே அது ஒரு வீடியோ போட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா இதே அளவு தான், 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு. ஆனால் ஹால் பார்த்தீங்கன்னா இந்த நான் இருக்கிற இந்த அளவோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். கிச்சன் பார்த்தீங்கன்னா இதோட பெருசாக இருக்கும். அதாவது இந்த ஹாலு தான் பார்த்தீங்கன்னா கிச்சனு. ஹாலு பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த ஃபுல்லாக அந்த கிச்சனையும் இந்த ஹாலையும் சேர்த்துனா அந்தளவுக்கு பெருசாக ஒரு கிச்சன் இருக்கும். அங்கே பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்போ போல் என்னோடய பழைய ரூம், இந்த ரூம் மாதிரியே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ஒரே சைஸ் தான் இருக்கும். மறக்காமல் பார்த்தீங்கன்னா சோஃபா
சோஃபா வீடியோ கடைசியில் ஓட்டுக்கலாம். இது வேறு படுத்துட்டுருக்கு, இதை நிற்க வச்சுருவோம். முடிஞ்சு. ஓகே கைஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். நான் போய் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு கிளம்புறேன். கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறையா வேலை இருக்குது, இதெல்லாம் போய் எடுத்து வண்டி அங்கே வைக்கணும். நைட் ஆயிடுச்சு. இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். புது வீட்டை நான் வீடியோ எடுத்து போடுறேன்.